நாம மிளகுத்தூள் வந்து போட்டுக்கிறோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடணும். நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் அடுப்பு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மண் பாத்திரத்துல தான் செய்ய போறேன். பாருங்க, இப்ப மண் சட்டி நல்லா சூடாயிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் நல்லா தட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தா மட்டும் போதும். கருவேப்பிலை இருந்தாலும் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க மீன் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் அடியில கருகாம இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம மசாலா சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். நாம ஃபிஷ் வேக வைக்க போகும்போது ஆல்ரெடி உப்பு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம ஆற வச்சிருக்கிற மீன் வந்து நல்லாவே ஆறிருக்கும். இப்போ அதுல முள் இல்லாம நம்ம கை வச்சு எல்லாத்தையும் தோல் எடுத்துட்டு தோலையும் முள்ளையும் நல்லா பிரிச்சு உதிர்த்து எடுக்கணும். இப்ப நான் எடுக்கிறேன்னு பாருங்க. அதே மாதிரி நல்லா தோலெல்லாம் மேல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உதிர்த்து விடணும். உதிர்த்து விடும்போது கையில படுற முள் எல்லாமே வெளியில எடுத்துடும். முள் எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. மேக்சிமம் நம்ம இதை செய்ய போறோம் அப்படின்னாலே முள் இல்லாத மீனா பார்த்து வாங்கிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நாம நல்லா உதிர்த்து வச்சிருக்கிற மீனை ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை கூட அப்படியே போட்டு உதுத்து போட்டு முள் இருக்கா என்னன்னு செக் பண்ணி கை வச்சு பிசைஞ்சு நல்லா உதுத்து உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம மீனுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 to 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பைசியா வேணும்னா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் மட்டும் போட்டா போதும். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது நாம மிளகுத்தூள் வந்து போட்டுக்கிறோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடணும். அடுப்பை நாம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே இந்த இதை பண்ணாதான் அடியில கருகாம இருக்கும். இப்போ பச்சை வாசம் போற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா சுருள வதக்கணும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மண் பாத்திரத்துலதான் சமைக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி பாத்திரம் நல்லாவே ஹீட்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. காரம் உப்பு ஏதாவது சேர்க்க வேண்டியது இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுருளா வதக்கி விடுங்க. நீங்க மீன் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நாம கொத்தமல்லி இலைய பொடி பொடியா கட் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல மேல தூவி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்க மீன் வாங்கும்போது ஓரளவுக்கு முள் வந்து இல்லாத மீனா பார்த்து வாங்கிட்டீங்கனாலே ரொம்பவே பெட்டரா இருக்கும். மீன்னாலே முள்ளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்களாம் மீன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக இப்படிலாம் ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்க நம்ம சாப்பிட வைக்கலாம். நீங்களும் திரும்ப திரும்ப செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செஞ்ச மீன் பொடி மாஸ் இல்லைன்னா மீன் புட்டு எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.